என்ன கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. நான் முதல் நாள் கேமரா முன்னாடி நிக்கிறதுல என்ன கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. என்ன ஆந்திரால ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் வைசாக்ல. அப்போ ஒருத்தர் வந்து யார் ஹீரோன்னு என்ன கேட்டாரு. நாங்க தான் நின்று ட்ராலி பக்கத்துல உட்காந்து கெட்டப் தெரியல வினோதி கெட்டப் அப்படியே உட்காந்து ட்ராலி பக்கத்துல சிரிக்கிறாங்க. மொத்த க்ரௌடு சிரிச்சாங்க. அங்க வந்து எல்லாமே சிரிச்சாங்க. நாங்க தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஹீரோவா அப்பெல்லாம் வந்து நான் வந்து சின்ன பையன். அப்போ 17 வயசோ 18 வயசோ பக்குவம் கிடையாது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறோங்க பக்குவம் இல்லை. போய் ஒரு கார்ல போய் கதை சாத்தி உள்ள உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். தேம்பி அழ சோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கூட இப்பயும் கூட ஒரு உருவ தோட்டத்தை வச்சு என்ன கலாய்கிற மேட்டருங்கிறது இதுதானே எல்லாமே. நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும். உங்க தாய் தந்தைக்கு நல்ல மகனா இருங்க, மனைவிக்கு நல்ல கணவனா இருங்க, உங்க குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவா இருங்க. அப்போ நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவேன். நடுவில் நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க. குடும்பம் மட்டும்தான் உங்க கூட இருக்கும், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு என் குடும்பம் எல்லாரும் இங்க இருக்காங்க. எனக்காகவே இரவும் பகலுமா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிற என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, எனக்கு ஆனா அவனா ஏபிசிடி எல்லாமே சொல்லி கொடுத்தா இன்னைக்கு நான் இங்க நின்று பேச காரணமா இருக்கிற எங்க அண்ணா, என்னோட அக்காங்க, அவங்களுடைய கணவர்கள் எல்லாருமே இங்க இருக்காங்க. குடும்பம் மட்டும்தான் கூட இருக்கும். உங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கோங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்யற, அதுதான் என்ன பெருமைப்பட வைக்கும். உங்களை நினைச்சு 4 பேர் சேர்ந்தா ஒரு வீட்டை மாத்தலாம், 4 வீடு சேர்ந்தா ஒரு தெருவை மாத்தலாம், 4 தெரு சேர்ந்தா ஒரு ஊரை மாத்தலாம், 4 ஊர் சேர்ந்தா ஒரு நாட்டையே மாத்தலாம். மாற்றம் வெளில நடக்கிறது இல்ல, உள்ள நடக்கிறது. நம்ம முதல்ல மாறணும். நமக்குள்ள இருக்கிற, நமக்கு வெளியில இருக்கிற நீ அப்படி அவன் இப்படி இவன் அப்படின்லாம் சொல்றத நிறுத்திட்டு முதல்ல நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கழிவை நீட்டிக்கிட்டு நம்ம லைஃப்ல பாக்குற எந்த ஒரு விஷயமே நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அப்ஸா இருக்கட்டும், டவுனா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், விரோதியா இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஒன்னா இருக்கிறது நாளைக்கு மாறிடுது. இதுல வந்து இவ்வளவு கூச்சலும் இவ்வளவு கேயோஸும் கமோஷனும் தேவையான்னு எனக்கு தெரியல. நிம்மதியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அது இன்னைக்கு என்ன மட்டும்தான் நிரந்தரம், அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதம் அது எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபேமஸ் ஆகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. 1, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சு சாதிச்சு முன்னுக்கு வந்து ஒரு உச்சத்துல நிக்கிறது. இன்னொன்னு, அப்படி உச்சத்துல இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணி பேசுறது. இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக நம்ம சோம்பேறி ஆகிட்டே இருக்கோம். நம்ம சோம்பேறியாவ எல்லா வியாதிகளும் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கு. சாப்பாடு கூட இப்ப நீங்க ஏன்பா ரெடி ஆகி வெளில போய் சாப்பிடுறீங்க, அதுக்குன்னு ஆப்லாம் வந்துருச்சு, நாங்களே வீட்டுல வந்து கொடுத்துடுறோம், நீங்க உட்காந்துலயே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நடக்கிறதும் எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. நடக்கிறதுல நேச்சுரலா நம்ம பண்ண வேண்டிய விஷயம்ப்பா, அது இப்போ எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. அதுக்கும் பாருங்க குழந்தைங்களை இப்பவே கெடுக்கிறாங்க. நீங்களா நடக்காதீங்க, செக்வே அப்படியே நின்றுட்டே சைன்னு போறானுங்க பசங்களாம். அதுவும் இப்பெல்லாம் வந்து எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. நடைமுறை வாழ்க்கையில நம்ம நியாயமா என்ன பண்ணுமோ அதுவே வந்து இப்பெல்லாம் எக்ஸசைஸ். சார்லி சாப்ளின் சொன்ன மாதிரி நீங்க பாருங்க, ஒரு காலத்துல சிரிக்கிறதே எக்ஸசைஸ் ஆயிடும் அப்படின்னு. இப்ப எல்லாம் கிளப்புக்கு போனா கூட்டமா உட்காந்து சிரிச்சுக்கலாம் இருக்காங்க. அது கூட இப்போ எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். உடம்பு தான் கோயில், மனசு தான் தெய்வம். நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.